Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஆருத்ரா தரிசன படையல் தான். அதாவது இது என்னென்னா சுமங்கலி நோன்புன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 மணி அல்லது 4 மணி வாக்கில் நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். இதுக்கு என்ன 5 காய்கறிகள் எடுத்துக்கலாம். சாம்பார், ரசம், மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி. இது வந்து ரொம்ப விசேஷமானது. சுமங்கலிகளுக்கு நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்து அனுப்புகிற மாதிரி தான் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கூட மசால் வடையும் சேர்த்து செய்யலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சுமங்கலி நோன்பு, அதாவது திருவாதிரைக்கு நம்ம செய்யக்கூடிய காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா மஞ்சள் பூசணி, அதாவது நம்ம ஒரு முழு பூசணியில் பாதி எடுத்துருக்குறோம். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சாம்பாருக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சாம்பாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். மீதி வந்து பொரியல் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமாக 5 பொரியல் செய்ய போகிறோம். மஞ்சள் பூசணி பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், அடுத்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், வெண்டைக்காய், புடலங்காய் 250 கிராம்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து என்னென்னா நாட்டு புடலங்காய் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதையே பொரியல் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட என்னென்னா வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி திருவாதிரை களி செய்கிறதுக்கு நம்ம 1.25 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன அளவுனா பாசிப்பருப்பு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதான் வந்து திருவாதிரை களியினோட அளவு. இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக வந்து அரிசியை வந்து வறுத்துக்கலாம், பாசிப்பருப்பையே வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம ரெண்டையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதை வந்து கரியாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மாவு பச்சரிசி எடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா கல் இருந்தாலும் மண் இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தடு நான் செஞ்சுருக்கிறேன். அதாவது நல்லா வந்து ஒரு 1/2 hour நல்லா சோக் பண்ணிவிட்டு இதனுடைய கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு அதாவது வெள்ளை துணியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு வறுத்துட்டும் நம்ம செய்யலாம். இது வந்து 2வது டைப்பு. இதையும் நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம 1.25 கப்புனா இதுக்கு வந்து 1:4 அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி, அதாவது என்ன முரத்தில் வச்சு அந்த கல் மண்ணெல்லாம் புடச்சி வச்சுருக்கோம். அதனால சுத்தமான அரிசி. இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு 1 டம்ளர் தான். ஆனால் வரது பார்த்திங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வரும். நல்லா உப்பி தான் வரும். ஏன்னா மாவு பச்சரிசி யூஸ் பண்ணால் உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும். இது வந்து என்னென்னா கறியை விடக்கூடாது. இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம 1.25 கப் எடுத்துருக்குறோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 150 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம் இந்த கப்பில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை வந்து என்னென்னா அரிசி பருப்பு கூட நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து இதில் வந்து பாசிப்பருப்பு அரிசி 2ம் சேர்த்து நம்ம 1.5 கப் எடுத்துருக்கோம். இதுக்கு என்ன 3 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பவுலில் எடுத்துக்கலாம். கப்பில் நம்ம 3 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்சதை ஆட் பண்ணி அரிசியும் பருப்பும் அரைச்சிட்டோம். இதில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் அப்படியே ஆட் பண்ணணும். இந்த பாத்திரம் என்னென்னா அடி கனமாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கையெடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்னென்னா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற அதாவது வெல்லத்தை போட்டுக்கலாம். இந்த வெல்லம் சுத்தமான வெல்லங்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம். அதாவது 1.5 கப் அரிசிக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து களி வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு 1.5 கப்புக்கு நம்ம 3 கப் அளவுக்கு வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதாவது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பச்சரிசி மாவு வந்து எப்போவுமே என்னென்னா நிறையா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக என்னென்னா நல்லா கெட்டியாயிடும். பச்சரிசியை வந்து எல்லாத்தையுமே அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துடும். அதே மாதிரி களி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதாவது 2 hours அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் விட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். களி ரெடி ஆகிடும். பார்த்திங்கனாவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம சாப்பிட்றப்போ ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய் வந்து ஒரு 25 ml மட்டும் எடுத்துருக்குறோம். ஜாஸ்தி தேவையில்லை. ஏன்னா களியிலேயே வந்து என்னென்னா நல்லா அது லிக்யூடாக இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு 10 அல்லது 15 முந்திரி எடுத்துக்கலாம். அதாவது நான் 20 முந்திரி எடுத்துக்கிற 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 30 திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதையை நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடே போதும். ஆருத்ரா தரிசனம், சுமங்கலி பூஜை, திருவாதிரை களி ரெடி. நம்ம ஃபஸ்ட்டு சாம்பார் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா 5 வகை காய்கறிகள் எடுத்துருக்குறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அதாவது ஒரு 100 grams அளவுக்கு சின்ன வெங்காயம் முறித்து வச்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளி கூட ஒரு பச்சை மிளகாய், நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காய்கறிகள். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டோம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி வந்து கரைஞ்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா திக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா பூசணி இருக்கிறதே தெரியாது. அது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நம்மளுக்கு கொடுக்கும். இதை வந்து நம்ம அரைச்சி விட்டும் செய்யலாம், டைரெக்டாகவும் செய்யலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து என்னென்னா 150 grams அளவுக்கு நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பருப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 100 gram பருப்பு ஆட் பண்ணிட்டோம். நல்லா வேகட்டும். அதாவது பருப்பினோட பச்சை வாசம், அதாவது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம புளி ஊற்றிக்கலாம். இதுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சுருக்குறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். சக்கையை எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி தண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதை பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தாளித்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். சாம்பாரை நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூட வரமிளகாய் 2, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். காய்கறி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஜாஸ்தி தேவையில்லை, கம்மியாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். பொன்னிறம் ஆயிடுச்சு கடலைப்பருப்பு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பரட்டி விடுங்க. இது ஒரு 50% வந்து வதக்குனாலே போதும். இப்போ நம்ம அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் நம்ம தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். 30 செகண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆயிடணும். நம்ம நோம்புக்காக செய்கிறது என்னென்னா எதுவுமே என்னென்னா டேஸ்ட் பண்ண முடியாது.
இது எல்லாமே உப்பு வந்து என்னென்னா குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தில் பாதி. இது கூட பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 ஈர்க்கு. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஜாஸ்தி விட வேண்டாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சாம்பார் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். இதுலேயே தண்ணி விடும் போதும். இதை நல்லா அப்படியே பெரட்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும். பாசிப்பருப்பு ஆட் பண்ணி கூட நம்ம செய்யலாம். அதாவது பீர்க்கங்காய், அவரைக்காய், தண்டு இந்த மாதிரி காய்கறிகளில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக குக் பண்ணுற டைமில், அதாவது இந்த காய் வதக்கணுன்னே பாசிப்பருப்பை ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்குங்க, வெந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி விட்டோம். இப்போது தண்ணி ஜாஸ்தி இருக்குது. அதாவது பீர்க்கங்காயிலேயே நீர் சத்து நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி விட்டுருக்கு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது பூசணிக்காய் பொரியல். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இதுக்கு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. கருவேப்பிலை. அடுத்து நம்ம பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் பாதி இருந்தாலே போதும். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு தேங்காய் சேர்த்துற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி என்னென்னா தேங்காய் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மூடி வச்சுக்கலாம். மஞ்சள் பூசணி ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூசணி வந்து பிஞ்சாக இருக்கிறதுனால நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டேன். பட் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. ஏன்னா பூசணியில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்ததுனால கொஞ்சம் கொலகலப்பாக வந்துடுச்சு. புடலங்காயை தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நல்லா பொன்னிறம் ஆகட்டும். பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம புடலங்காயை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. இதுக்கு நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். புடலங்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதையே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் வளவளப்பு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா அதாவது தொடச்சிக்கணும். அதுலேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேனுக்கு வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அரிஞ்சு செஞ்சிங்கன்னா வெண்டைக்காய் வந்து வளவளப்பு இருக்காது. அப்படியே வந்து காய் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வளவளப்பு ஜாஸ்தி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அந்த வளவளப்பு உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம இதுக்கு டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்துப்புன்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட்டு. இது வந்து என்னென்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருத்துவ குணம் வந்து இந்த சால்ட்டுக்கு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த சால்ட் வந்து பிபி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது.
வெண்டைக்காய் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம 5 பொரியல் ரெடி பண்ணிட்டோம். அரசாணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், புடலங்காய், பீர்க்கங்காய் பொரியல் இப்போ ரெடி பண்ணியாச்சு. நம்ம வடைக்கு ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசால் வடை தான் செய்ய போகிறோம். நம்ம மசால் வடைக்கு 2 எருக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 துண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பட்டை வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து பட்டை போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு போடுறேன். ஒரு பீஸ் இருந்தாலே போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, அதாவதுன்னா ஒரே ஒரு சுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீதி வந்து 1-2 சுற்றி எடுத்துக்கலாம். அதாவது கொரகொரப்பாக இருக்கணும். இதே வந்து என்னென்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம இந்த ஒரு கைப்பிடி பருப்பை மட்டும் ஜஸ்ட்டு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பருப்பை இதே கொட்டிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால பெருங்காயம் அல்லது பூண்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா பிசைஞ்சிக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு சிலர் ஆட் பண்ண மாட்டாங்க. மசால் வடைக்கு ஆக்சுவலாக பூண்டு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து என்னென்னா பெருங்காயம் ஆட் பண்ணாலும் ரொம்ப தெரியாது. டீப் ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப தெரியாது. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வடையாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. திருவாதிரை ஸ்பெஷல் சாதம், காய்கறி சாம்பார், திருவாதிரை களி, மசால் வடை, பூசணி பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல். நம்ம படையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு வைக்கணும். இந்த சுமங்கலி நோன்புக்கு வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா திருவாதிரை களி. மசால் வடை வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசால் வடை வச்சுக்கலாம். திருவாதிரை களி, வெண்டைக்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், பூசணி பொரியல். ஒரு சிலர் 3 பொரியல் தான் செய்வாங்க. அந்த 3 பொரியல் நாட்டுக்காயில் தான் செய்வாங்க. அதாவது புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய். இப்போது சாப்பாடு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஊற்றுறது காய்கறி சாம்பார். திருவாதிரை படையல் ரெடி. ஆருத்ரா தரிசனம் சுமங்கலி நோன்பு படையல் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்னா இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு என்னென்னா நம்ம முந்தின நாள் வந்து படையல் விட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து சிவன் கோயிலில் வந்து நம்ம மை வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதாவது என்னென்னா அதனோட மை வந்து சுமங்கலிகள் வந்து இட்டுட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முந்தின நாள் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்டு அடுத்த நாள் வந்து சிவனை வந்து பிரார்த்தித்து நம்ம அருள் பெறணும். அதுக்காகவே இந்த ஆருத்ரா தரிசனம் நம்ம கொண்டாடுவோம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கடவுளின் அருளை நீங்களும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். பெபிள்ஸ் தமிழ்.